இந்தியா அடிச்ச அடியில் நூர்கான் விமானப்படை தளம் சிதறிடுச்சு. ஆனா இப்போ அந்த தளம் அமெரிக்கா கையில இருக்காம். இது உண்மையா? அதிர்ச்சி தகவல். ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க. அதுக்கு பதிலடியா நம்ம இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒன்னு ஆரம்பிச்சு மே 7ஆம் தேதி பாகிஸ்தான்ல 9 பயங்கரவாத முகாம்களை அழிச்சாங்க. அதோட மே 10ஆம் தேதி பாகிஸ்தான் விமானப்படை ராணுவ தளங்கள்னு 12 இடங்களை ஏவுகணை தாக்குதல் மூலமா தகர்த்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமானதுதான் நூர்கான் விமானப்படை தளம். பாகிஸ்தான் அணு ஆயுத தலைமையகம், ராணுவ தலைமையகம்னு எல்லாமே இங்க பக்கத்துல தான் இருக்கு. C-130 ஹெர்குலஸ் விமானம், நடுவானில் எரிபொருள் நிரப்பும் L-78 விமானங்கள்னு பாகிஸ்தானோட முக்கிய செயல்பாடுகளுக்கு இந்த தளம்தான் அடிப்படை. இதனால தான் நம்ம ராணுவம் குறி வச்சு தாக்குனாங்க. இப்போ என்னன்னா, இந்த நூர்கான் விமானப்படை தளம் அமெரிக்கா கட்டுப்பாட்டுல இருக்குன்னு பாகிஸ்தான் பாதுகாப்பு நிபுணர் இம்தியாஸ் குல் ஒரு வீடியோல சொல்லி பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறாரு. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிங்க கூட உள்ள போக முடியாது, அமெரிக்க விமானங்கள் அங்க நடமாடுது, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு அவர் சொல்றது உண்மையிலேயே அதிர்ச்சியானதுதான். பாகிஸ்தானோட மிக முக்கியமான விமானப்படை தளம் இப்போ அமெரிக்கா கட்டுப்பாட்டுல இருக்கிறதா சொல்றது பெரும் புயலை கிளப்பி இருக்கு. நம்ம நாட்டோட பதிலடி பாகிஸ்தானை கதற விட்டுருச்சு. ஆனா இந்த அமெரிக்கா விஷயம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. 1000 எதிரிகளை எதிர்க்கலாம், ஆனால் துரோகிகளை களையெடுப்பதும் கண்டுபிடிப்பதும் மிகவும் சவாலாக இருக்கிறது. இத பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.